விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution. நில மோசடி வழக்கில் முன்ஜாமீன் கேட்டு அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மீண்டும் மனு தாக்கல் செய்திருக்கிறார். ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்ட மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்த நிலையில் மீண்டும் மனு தாக்கல் செய்திருக்கிறார். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் கண்ணன். அவர் மீண்டும் முன்ஜாமீன் மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். ஏற்கனவே அவர் தாக்கல் செய்த போது அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சிபிசிஐடி அவரை தேடி வருவதாக சொல்லப்பட்டது. தற்பொழுது மீண்டும் அவர் முன்ஜாமீன் தாக்கல் செய்திருக்கிறார். விவரங்களை சொல்லுங்கள். கார்த்திகை முன்னாள் அமைச்சர், அதாவது தமிழகத்தை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள 22 ஏக்கர் நிலத்தை போலி ஆவணங்கள் பறிமுதல் செய்து பறித்ததாக சிபிசிஐடி வழக்கு பேசியிருக்கிறார். இந்த வழக்கில் தன்னை போலீசார் கைது செய்யக்கூடும் என்று ஏற்கனவே ஒரு முன்ஜாமீன், அதாவது கரூர் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் செய்திருந்தார். அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. இந்நிலையில் இன்று காலை மீண்டும் ஒரு மனுவை அவர் முன்ஜாமீன் மனுவை கரூர் முதன்மை அமர்வு தாக்கல் செய்தார். அந்த மனுவிலே தன்னுடைய தந்தைக்கு உடல்நிலை சரியில்லை என்றும் அவர் கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்றும் அவருடன் உடனிருந்து கவனிக்க வேண்டியிருப்பதால் தனக்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என்று அந்த மனுவில் தெரிவித்திருந்தார். இந்த மனு மீதான விசாரணை நாளை பிற்பகல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த வழக்கில் பொறுத்தவரை 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள 22 ஏக்கர் நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் பதிவு செய்யப்படுவதாக மேலக்கரூர் சார்பதிவாளர் அப்துல் முகமது காதர் ஒரு புகாரை அளித்த புகாரின் அடிப்படையிலேயே இந்த வழக்கு கரூர் நகர காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டது. பின்னர் இந்த வழக்கு சிபிசிஐடி போலீசாருக்கு மாற்றப்பட்டுள்ளது. இதை வழக்கை சிபிசிஐ போலீசார் விசாரித்த நிலையிலே இந்த வழக்கில் தன்னை கைது செய்யும் என்றுதான் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கடந்த சில தினங்களுக்கு முன்னே ஒரு முன்ஜாமீன் மனு தாக்கினார். அப்போது அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. இன்று மீண்டும் மனு தாக்கல் செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. கார்த்திகை, தந்தைக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் உடனிருந்து கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி கரூர் நீதிமன்றத்தில் மீண்டும் முன்ஜாமீன் கேட்டு எம்.ஆர். விஜயபாஸ்கர் மனு தாக்கல் செய்திருக்கிறார். மனு நாளை விசாரணைக்கு வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கண்ணன். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution.